நம்ம இப்ப பார்க்க போறது Perplexity ஏஐ. இந்த ஏஐ மத்த ஏஐயோட லைக் ChatGPT, Gemini ஏஐ இருக்கு. அத விட இது என்ன டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இந்த YouTube சேனல்ல நார்வே மேத்ஸ் ஒலிம்பியாட் ப்ராப்ளத்த சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சால்வ் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிளனேஷன் அப்ளை பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அடுத்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. பட் இதே மாரி மெத்தட வந்து நான் ChatGPTலயும் ட்ரை பண்ணேன். கொஸ்டின வந்து ChatGPT ட்ரை பண்ணேன், Gemini ட்ரை பண்ணேன். அது சிம்பிளா குடுத்துருச்சு. பட் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் இல்ல. பட் இதே கொஸ்டின வந்து Perplexity ஏஐல குடுத்தேன். குடுத்த பிறகு அது வந்து YouTubeல எப்படி சால்வ் பண்ணியிருந்தாங்களோ, அதே மாரி எக்ஸ்பொனென்ஷியல யூஸ் பண்ணி, தென் அதுக்கடுத்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மத்த ஏஐயோட கம்பேர் பண்ணும்போது Perplexity ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.